நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உள்ளாட்சி. பாரதிய ஜனதா கட்சியின் செங்கல்பட்டு மாவட்ட பொதுச் செயலாளர் சௌபாக்கியா தலைமையில் திமுக அரசின் டாஸ்மார்க்கின் 1000 கோடி ரூபாய் ஊழலை கண்டித்து டாஸ்மார்க் கடைகளில் முதலமைச்சர் படத்தை ஒட்டியதால் பரபரப்பு. பாரதிய ஜனதா கட்சியின் மாநிலத் தலைவர் அண்ணாமலை அவர்களின் ஆணைக்கிணங்க செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் ரகுராமன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மகளிரணி மாவட்ட பொதுச் செயலாளர் சௌபாக்கியா தலைமையில் திமுக அரசின் 1000 கோடி ரூபாய் ஊழலை கண்டித்து முதலமைச்சர் படத்தை செங்கல்பட்டில் இயங்கி வரும் 2 டாஸ்மார்க் கடைகளில் ஒட்டியதால் செங்கல்பட்டு பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த கண்டன நிகழ்ச்சியில் முன்னாள் நகர தலைவர் கஜேந்திரன், நகர துணைத் தலைவர் கவிதா உள்ளிட்ட செங்கல்பட்டு நகர நிர்வாகிகள் பலருடன் இருந்தனர். செங்கல்பட்டு செய்தியாளர் லோகநாதன். முதல்வருடைய ஸ்டிக்கர் ஓட்டணும்னு எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணி ஒட்ட வைக்கிறாங்க. அப்போ 1000 கோடி 2 லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்கிறேன். டாஸ்மாக்ல ஒட்டலைன்னா எப்படி? அதை நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி மகளிரணி சார்பாக இந்த ஸ்டிக்கரை ஒட்டி மக்களுக்கு நாங்கள் தமிழ்நாடு அரசு எவ்வளவு ஊழல் பண்றாங்கன்றதை நம்ம டாஸ்மாக் வர நண்பர்கள் சகோதரர்களுக்கு நாங்கள் இதை எடுத்துருக்கோம். இது எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாருக்கும் நாங்கள் சொல்றோம், எல்லாருக்கும் நாங்கள் விழிப்புணர்வு கொடுக்கிறோம். தமிழ்நாடு அரசு ஊழல் அரசு அப்படின்றத நாங்க தெளிவா சொல்றோம். எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க.